السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமதான் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் துறையிலே ரமதான் பற்றி சூரத்துல் பக்ராவில் இடம்பெறக்கூடிய 183 முதல் 187வது வசனம் வரைக்கும் உள்ள 5 வசனங்களின் விளக்கங்களை சுருக்கமாக நாங்கள் பார்த்ததன் பின்னால் ரமதான் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விடயமான லைலத்துல் கத்ர் என்ற தலைப்பை ஒட்டி நாங்கள் இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த வகுப்பிலே நாங்கள் சூரத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் தஆலா அல் கத்ர் என்ற அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான சில வழிகாட்டல்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சூரத்துல் கத்ர் 5 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த அத்தியாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், மக்காவிலே, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய அத்தியாயம் என்பதுதான் பலமான கருத்து. 2 கருத்துக்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மக்கி என்றும் பலரும் சொல்கிறார்கள், மதனி என்றும் பலரும் சொல்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியது என்று பலரும், ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியது என்று பலரும் சொல்கிறார்கள். ஆனால் மிக பொருத்தமான கருத்தாக மக்கா ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கியது என்பதுதான் பலமான கருத்தாக தெரிகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் அதனை நிச்சயமாக நாம் அதனை லைலத்துல் கத்ரிலே நாங்கள் இறக்கினோம். அதனை என்று சொன்னால் அல் குர்ஆனை நாங்கள் லைலத்துல் கத்ரிலே இறக்கினோம் என்பதுதான் அந்த வசனத்துடைய கருத்து. அதாவது அதனை என்று சொன்னால் எது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடாமல், அதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா எது என்று குறிப்பிடாமல் அதனை என்று எங்கெல்லாம் குர்ஆனிலே சொல்கிறானோ அது குர்ஆனைத்தான் அது குறிக்கின்றது என்று சொல்வதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத பொழுது அதனை குர்ஆன் என்று நாங்கள் கருதுவதுதான் சரியான முறையாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே நாங்கள் அதனை இறக்கினோம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதனை என்றால் குர்ஆனை. லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்ன? மதிப்புக்குரிய இரவு அல்லது நிர்ணயம் செய்யப்படக்கூடிய இரவு என்ற 2 கருத்துக்களும் சொல்லப்படுகின்றன. 2 கருத்துக்களுமே பொருத்தமானதுதான். அதாவது லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், அந்த இரவிலே தான் அல்லாஹ் தஆலா அந்த வருடத்திற்குரிய விதியை தீர்மானிக்கின்றான். அந்த வருடத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவிலே இறக்கி வைக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மலக்குமாரிடத்திலே கொடுக்கின்றான். அதே நேரத்தில் அந்த இரவு கத்ர் என்று சொன்னால் பெருமதி மிக்கது, அந்தஸ்து மிக்கது, உயர்வானது என்ற கருத்தை உடையது. கத்ர் என்று சொன்னால் உயர்வானது, சிறப்பு மிக்கது என்ற அர்த்தம். எனவே அந்த இரவு சிறப்புக்குரிய ஒரு இரவு. லைலத்துல் கத்ர் சிறப்புக்குரிய இரவு என்று சொல்ல முடியும், நிர்ணயம் செய்யப்படக்கூடிய இரவு என்று சொல்ல முடியும். விதிகள், அந்த வருடத்துக்குரிய விதிகளை அல்லாஹ் தஆலா மலக்குமாரிடம் கொடுக்கக்கூடிய அந்த இரவு என்று சொல்ல முடியும். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அதே நேரத்தில் இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா இன்னா அன்ஸல்னாஹு, நாம் அதனை இறக்கினோம் என்று சொல்வதனுடைய இறக்கினோம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே நாங்கள் ஷஹ்ருல் ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் என்ற வசனத்திலே நாங்கள் பார்த்தோம். ரமதான் மாதத்தில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய இடத்திலே என்ன கருத்து? லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே இருந்து அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு மொத்தமாக முழு குர்ஆனையும் இறக்கினான். இறக்கி அருளப்பட்ட மாதம் தான் இந்த ரமதான் மாதம். அதே போல அந்த இறக்கி அருளப்பட்ட அந்த இரவு தான் இந்த லைலத்துல் கத்ர். இதனை பற்றி அல்லாஹ் சூரத்துல் துஹானிலே சொல்லும் பொழுது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாம் அதனை பரக்கத்து மிக்க ஒரு இரவிலே நாங்கள் இறக்கினோம். எனவே இந்த பரக்கத்து மிக்க இரவு இந்த ரமதான் மாதத்திலே தான் இருக்கிறது. அதுவும் அது லைலத்துல் கத்ருடைய அந்த இரவிலே தான் அல்லாஹ் தஆலா இறக்கினான். முழு குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறக்கினான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் சொன்னதாக கூறாவிட்டாலும் அது அவராக சிந்தித்து ஆய்வு செய்து சொல்ல முடியாத ஒரு விடயம். மாற்று மத
யூத கிறிஸ்தவத்திலிருந்து கேட்டு சொல்லவும் முடியாத ஒரு விடயம். எனவே நபி அவர்களிடத்திலிருந்து கேட்டதைத்தான் அவர்கள் நபி அவருடைய பெயரை குறிப்பிடாமல் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது அவருடைய கூற்றாக சொல்லப்பட்டாலும் அது நபி அவருடைய ஹதீஸினுடைய தரத்தை உடையது என்பதாக உலுவுல் குர்ஆன் கலையிலே அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே நேரத்தில் முழு குர்ஆன் இறங்கியதை அது குறிப்பிட்டாலும் உலகத்துக்கு எப்பொழுது இறங்கியது என்று நாங்கள் பார்த்தால் ரசூலுல்லாவுக்கு சூரத்துல் அலக்குடைய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த 5 வசனங்கள் ஆரம்பத்திலே ஹிரா குகையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியதும் இதே இரவில் தானா என்ற ஒரு சர்ச்சையும் இருக்கிறது. அதற்கு அறிஞர்கள் பல சொல்லக்கூடிய விடயம் என்ன? ஆம், முழு குர்ஆனும் கீழ்வானத்துக்கு பைத்துல் ஐஸா என்ற இடத்திற்கு எப்படி இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவிலே இறக்கப்பட்டதோ அதே போன்று இந்த உலகத்துக்கும் முதல் 5 வசனங்களும் அந்த இரவில் தான் இறக்கப்பட்டன. இரண்டும் ஒரே நேரத்தில் இறந்தவை என்றும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, உலகத்துக்கு இறங்கியது வேறு நாட்களிலே இறங்கியதாக சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் அன்சல்நாஹு என்பதனுடைய கருத்து. குறிப்பாக அன்சல என்ற வார்த்தை பொதுவாக அரபு மொழியிலே முழுமையாக ஒன்றை இறக்குவதற்கு பயன்படுத்தப்படும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய பல இடங்களில் நஸ்ஸல, உலகத்துக்கு குர்ஆனை இறக்கியதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நஸ்ஸல கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியதாக சொல்கிறான். சிறிது சிறிதாக இறக்கியதை குறிப்பதற்காக பல தடவைகள் நடக்கக்கூடிய ஒன்றுக்குத்தான் அந்த ஃபஅல என்ற அந்த வஸன் பயன்படுத்தப்படும் என்பதாக அரபு மொழியிலே சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அல் குர்ஆன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே தான் முழுமையாக கீழ்வானத்துக்கு இறக்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்னொரு கருத்தின்படி கீழ்வானத்துக்கு முழுமையாக இறக்கப்பட்ட அதே நேரம் உலகத்திற்கும் அந்த இரவிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் 5 வசனங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அந்த இரவு எவ்வளவு மகத்துவமானது, அதாவது அந்த இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்ன என்று உங்களுக்கு எது அறிவித்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அப்படி என்றால் இப்படியாக அரபு மொழியிலே வமா அத்ராக வமா யுத்ரீக என்ற வசனங்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுவது ஒரு விடயத்தினுடைய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். உதாரணமாக கியாமத் நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அல் ஹாக்கத்து வல் ஹாக்கா வமா அத்ராக வல் ஹாக்கா அல் காரிஅத்து வல் காரிஅ வமா அத்ராக வல் காரிஅ, ஒரு முக்கியமான மகத்துவமான பாரி ஒரு விடயத்தை பற்றி சொல்லும் பொழுதுதான் அந்த பிரயோகம் பொதுவாக பயன்படுத்தப்படும். அல்லாஹ் தஆலா அதே அடிப்படையில் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அறிஞர்கள் சொல்வார்கள் வமா அத்ராக என்று எங்கெல்லாம் வருகிறதோ அதற்கான பதில்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஆனால் வமா யுத்ரீக என்று எங்கு அல்லாஹ் தஆலா சொல்வானோ அங்கு அல்லாஹ் தஆலா அதற்கான பதில்களை சொல்லவில்லை என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். வமா யுத்ரீக லஅல்ல ஸாஅத, மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா யுத்ரீக என்று சொல்கிறான். எனவே அது எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லவில்லை. எனவே அந்த வித்தியாசத்தை அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எவ்வளவு மகத்தானது என்பதை வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் என்ற அந்த வாசகத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள விடலாம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவை பற்றிய சில விவரங்களை சொல்கிறார். அதனை இன்ஷா அல்லாஹ் நமது அடுத்த வகுப்புகளில் நாங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.